ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனங்களை எல்லாரும் நிறைய நம்ம தியானிப்போம். இது நாம் நிறைய வாக்குத்தத்தங்களாக நாம் எடுத்து நாம் அறிக்கை செய்கிறதும் உண்டு. இந்த வேத வசனத்தினுடைய ஆழங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அந்த வசனங்கள் நம் மீது பலிக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இது யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாருக்கும் தான் ஆசை பெரிய ஜாதியாக வேண்டும் என்று. எல்லாருக்கும் தான் ஆசை நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று. எல்லாருக்கும் தான் ஆசை நம்முடைய பெயர் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்று. ஆகவேதான் இன்றைக்கு ஒவ்வொருவரும் படக்கூடிய பிரயாசங்கள், ஒவ்வொருவருடைய வாஞ்சைகளும் அப்படித்தான். எல்லாருக்கும் இந்த ஆசை உண்டு. ஆபிரகாமுக்கும் இந்த ஆசை இருந்ததுதான். ஆனாலும் ஆபிரகாமுக்கோ குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்கிறார். 75 வயது ஆகும் பொழுது ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்து சொல்லுகிறார் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ போகும்போது என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஒருத்தவங்களை ஆண்டவர் பெரிய ஜாதி ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் தான் பெரிய ஜாதி ஆக்கணும். நான் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான். நாமே நம்மை பெரிய ஜாதி ஆக்கி கொள்வதல்ல. சிலர் நம்மளை ஒரு பெரிய கூட்டமாக காண்பித்துக் கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் பெரிய ஆளுன்னு காண்பித்துக் கொள்ள விரும்புகிறோம். இன்றைக்கு சிலர் அதற்கான அத்தனை பிரயாசங்களையும் எடுக்கிறார்கள். ஆனால் அந்த பிரயாசங்கள் அவருடைய வாழ்க்கையிலே அது செயல்படுகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஒருவேளை மாயையாக வெளிப்பிரகாரமாக ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்கலாம். ஆனால் உண்மையான ஒரு பெரும் கூட்டம் உருவாகி இருக்கிறதா அப்படின்னு சொன்னால், அது உண்மையிலே உள்ளான பார்வையில் பார்த்தோன்னா அது ஏமாற்றம் அடிக்கிறதாகத்தான் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் ஒரு மனிதனை கர்த்தரே பெரிய ஜாதியாக மாற்றும் போது, அதனால தான் சொல்லாரு, நான் உன்னை அப்படின்றார். நான் தான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கணும். நீயா உன்னை பெரிய ஜாதி ஆக்கி கொள்வது. இன்றைக்கு நிறைய பேர் தங்களை தாங்களே பெரிய ஆளாய் காண்பித்துக் கொள்வது. அதை ஆண்டவர் விரும்பல. ஒரு மனுஷனை பெரிய ஜாதி ஆக்கணும் அப்படின்னா அது கர்த்தர் தான் ஆக்கணும். ஒருவனாய் இருக்கையில் ஆபிரகாமை அவர் அழைத்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனை பெருகச் செய்தார். அவரே பெருகச் செய்கிற தேவன், அவர் பெருகச் செய்வார். அதான் சொல்ல, நான் தான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அங்க அவருடைய விருப்பத்திற்கு விடணும். அதை சொல்லிட்டார். ஆனாலும் கூட இடையில 85 வயசு ஆகும்போது ஆள் கொஞ்சம் தடுமாறி அங்கே சாராளமாக சொன்ன பேச்சை கேட்டு ஆகாரம் உள்ள கொண்டு வந்துடுறாரு. அங்கே பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கிறோம். ஆனாலும் அந்த பெருக்கமாக இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அதுவும் வித்தா இருக்கனால அதே நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆனால் அதனால ஆசீர்வாதம் கிடையாது. நான் சொன்ன உன் கர்ப்ப பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்க கொடுத்து ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், அவர் கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்னைக்குமே பிரச்சனை இல்லாதது. வேதத்தில் அதனால தான் சொல்ற, ஐஸ்வர்யம் கூட அப்படிதான். ஐஸ்வர்யம் சொல்றாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கொடுக்குற ஐஸ்வர்யம் இருக்கு பாருங்க, அந்த ஐஸ்வர்யம் வேதனை கொடுக்க. நீங்கள் ஆபிரகாமுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் அவன் பெரிய ஜாதி ஆகும். லோத்துடைய காரியங்களையும் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஆபிரகாமுக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்தது,
ஆபிரகாமுடைய காரியங்கள்ல கர்த்தர் கொடுத்த ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்களை ஒருத்தரும் திருட முடியல. ஆனால் அதே லோத்து பாருங்க, அவன் சோதம் குமாரா பட்டணத்தை தெரிந்து கொண்டு அவன் அங்கே போகும்போது அவனுடைய இதையெல்லாம் கொள்ளையிட்டு போகப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பு ஆபிரகாம் தான் போய் அதை மீட்டெடுக்கிற காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் தான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க நம்ம விட்டு தான் கொடுக்கணும். நம்ம விட்டு கொடுத்தோம்னா அவர் எப்படி ஆசீர்வதிக்கணுமோ அப்படி அவர் ஆசீர்வதித்து வைத்துட்டே போவார். நம்மையே நாம் ஆசீர்வதித்து கொள்ள, நாங்கள் பெரிய ஆள் என்று காண்பித்துக் கொள்வதற்காக அப்படி போயிடக்கூடாது. இங்க ஆபிரகாம் தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு சரண்டர் பண்றார். அங்க பாருங்க 1ஆம் வசனத்துல இதெல்லாம் விட்டுடுவான்னு சொன்னாரோ அதுக்கு எல்லாம் வசனம் சொல்லுது. 4ஆம் வசனத்துல பதில் கொடுக்கிறாரு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி அவன் புறப்பட்டு போனான் அப்படின்னு 1ஆம் வசனத்துல சொன்னதை அவர் நிறைவேற்றினதை 4ஆவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா 2ஆவது வசனத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கு முக்கியமானது அது. அப்ப ஆபிரகாமை கர்த்தர் பெரிய ஜாதியா மாத்துறாரு, உன்னை ஆசீர்வதித்து. அப்ப உன்னை ஆசீர்வதித்துனா யார் ஆசீர்வதிக்கிறது? கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வருகிறது. ஆகவேதான் எஜமான கர்த்தர் மைமுண்டாகட்டும், ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்கிறார், என் எஜமான் பெரிய செல்வ செய்மனா இருக்கிறாரு. கர்த்தர் தம்முடைய உண்மையை அவருக்கு காத்திருக்கிறாரு. கர்த்தர் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் சகல விதத்திலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிறாரு வேலைக்காரன் சொல்றார். அப்ப கர்த்தருக்கு ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய மேல வந்து தங்குகிறது. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் ஆசீர்வதிக்க இடம் கொடுக்கணும். நம்மளே பெருக்கி கொள்வதற்காக எல்லா வகையிலும் உள்ள நம்ம எல்லாத்தையும் உள்ள இடம் கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தோம்னு சொன்னா அது பின்னாடி வேதனைகளை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்க விட்டு கொடுக்கிற ஆபிரகாம் அந்த இடத்துல கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே தான் அங்க நம்ம பார்க்கிறோம், அந்த லோத்தருடைய மொத்தம் எல்லாத்தையும் அள்ளிட்டு போன அந்த 5 ராஜாக்களுடைய காரியங்கள்ல தன்னுடைய 318 நபர்களை அழைத்து கொண்டு போய் அது எல்லாத்தையும் திருப்பிட்டு வரும்போது அந்த சாலமன் ராஜா கேட்கிறாரு, 318 பேரை என்கிட்ட கொடு, இதெல்லாத்தையும் நீ வச்சுக்கன்னு சொல்லும் போது ஆபிரகாம் சொல்றாரு, நீர் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினீர் என்று சொல்லாதபடிக்கு உம்முடைய உம்மிடத்திலிருந்து பாதரட்சியிலிருந்து ஒரு வாரை ஆகிலும் ஒரு சிரட்டையாகிலும் நான் எடுப்பதில்லை என்று சொல்லி வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவனை நோக்கி என் கரங்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்ட்டார். அப்படின்னா கர்த்தரன் ஆஸ்வதிக்கிட்டியா, நீ எனக்கு கொடுத்து அப்படி கிடையாது, என்னை கர்த்தர் ஆஸ்வதிக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு போதும் போ அப்படின்ற மாதிரி அவர் பேசுறார். அப்போ கர்த்தருக்கு மகிமை, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்து சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இன்னைக்கு பாருங்க, நிறைய தற்பெருமை, ஏகப்பட்ட பெருமைகளை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வீண் பெருமையை பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு மனுஷனை பெருமைப்படுத்தலைன்னா அவன் என்னதான் தன்னை பெருமையான ஆளா பேசி கொண்டாலும் தன்னை பெருமைப்படுத்தி கொண்டே சுத்தினாலும் கடைசியில் அவனுக்கு முடிவு என்ன? அவனுக்கு இழிவு தான் அவனுக்கு முடிவு. ஆனா கர்த்தர் ஒரு மனிதனுடைய பெயரை பெருமைப்படுத்தினா அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க தொடங்க இன்றைக்கு வரை ஆபிரகாமுடைய பெயர் நிலைத்திருக்கிறதே. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்படும் போது வசனம் சொல்லுகிறது, அவன் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான் என்று சொல்லி. ஒரு சகையை மணந்திரும் போது ஆண்டவர் சொல்றார், இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லாசருவை குறித்து வேதம் சொல்றது, அவன் ஆபிரகாமினுடைய மடியிலே தேற்றப்பட்டான், தகப்பனாகி ஆபிரகாமே என்று சொல்லி அங்கே கேட்கிறத பார்க்குறோம். அங்க ஐஸ்வர்யவானம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவர் நம்மை பெரிய ஜாதியாக்கும்படி, அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி, அவர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்தும்படி நம்மை விட்டு கொடுத்தால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தான் தேவன் விரும்புகிறார். வசனம் சொல்லி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் ஆசீர்வதிக்க தான் பிரியப்படுறாரு. ஆனாலும் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி யார் நம்மை ஆசீர்வதிக்கணுமோ அவருடைய ஆசீர்வாதம், அவர் ஆசீர்வதிக்கிறபடி நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு பாருங்க, ஒரு காலத்துல எனக்கு தெரிந்து ஒரு அதாவது சர்ச்சுகளுக்குள்ளெல்லாம் அந்த சர்வீசஸ் நடக்கும் போதெல்லாம் அதிகமாக மற்ற எதையுமே எடுக்க விட மாட்டாங்க. உள்ள ஆல்டரில் மற்ற காரியங்கள் அதெல்லாம் ஒரு பயபக்தி இருந்தது. மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ,
ஏதோ ஒரு கிளிப்பிங்ஸ் 2 கிளிப்பிங்ஸ் எடுக்கலாம். இன்னைக்கு எல்லாருமே அந்த இடத்துல செல்லை ஆன் பண்ணி வச்சுட்டு அதில் வீடியோ எடுத்துக்கிட்டு எல்லாருக்குமே டிஸ்டர்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதுவும் முக்கியமாக ஊழியர்கள் அதை வச்சு அவங்க ஏகப்பட்ட ஒரு 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 கூட்டம் நடந்துச்சுன்னா உள்ள காரியங்களை எடுத்து டோட்டலாக எல்லாருக்குமே அதை டிஸ்டர்ப் ஆகிறத பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது வீணான பெருமைக்காக அதை நாம் இது பண்ணி கொண்டு ஒருவேளை சில ஜெபக்குழுக்களுக்கு ஒரு சில நம்முடைய இதுகளை என்ன பண்ணலாம்னா போடுறது தப்பு கிடையாது. அது சரி, இது நல்லபடி நம்ம ஜெபம் பண்ணோம், கர்த்தர் ஆண்டவர் இந்த இடத்துல நிறைய புறஜாதி ஜனங்களை ரட்சித்திருக்கிறாங்க, அல்லது இந்த கூடுகைகளை ஆசீர்வாதமாக்கித்தான் நல்லது. ஆனால் வீணா எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக, அதாவது ஒரு ஜெப குழுக்குள்ள, உங்களுடைய குழுக்குள்ள அல்லது உங்களுக்கு வேண்ட காரியங்களுக்கு நம்ம அதை பயன்படுத்துவது தவறு கிடையாது. ஆனால் அதை அளவுக்கு அதிகமாக ஒரு காரியத்தை உள்ள ஈடுபடுத்தி எப்படியாவது நம்மளை பெரிய ஆள்னு காண்பிக்கணுன்ற எண்ணத்துல ஒன்றை செயல்படுத்தும் பொழுது அது என்னவாய் மாறுகிறது என்று சொன்னால் அது தற்பெருமையாக மாறிவிடுகிறது, தற்பிரபலமாக மாறிவிடுகிறது. ஒருவேளை அதன் மூலம் அவங்க தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ளலாம் அன்றி கர்த்தர் அவர்களை பேரை பெருமைப்படுத்த முடியாது. கர்த்தர் மேம்படாட்டாகவே இந்த நாளில் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்மை நாம் விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெரிய ஜாதியாக்கி நம் பேரை பெருமைப்படுத்தி விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திலே அடங்கியிருப்போம். ஏற்ற காலத்தில் அவர் தீவிரமாக உயர்த்துவார், தீவிரமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதி